சென்னை மெரினா கடற்கரையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நிரந்தர மரப்பலகை பாதை தற்பொழுது சேதமடைந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சீரமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் கடல் அலைகளை ரசிப்பதற்காக 2022ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மரப்பாதையானது அமைக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னால் பெய்த மழையின் காரணமாக இந்த மரப்பாதைகள் முழுவதுமே சேதமடைந்ததால் இதனை மாற்றித்தர வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த பணிகளானது இந்த கட்டைகள் முழுவதுமே பெருத்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளாமல் கடந்த ஒரு மாதங்களாகவே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே செயல்பாட்டில் இல்லாமல் தற்பொழுது முடங்கி காணப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் இல்லாத மரப்பாதையினால் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாய் வருகின்றனர் என்பது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் இருக்காக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் வணக்கம், இப்போ நீங்கள் இந்த மரப்பாதை இப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது ஒரு பிரச்சனை இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொல்கிறாங்களா, பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களா, விஞ்ஞான ரீதியான ஊழல் சர்க்காரிய ஊழல்லாம் சொல்கிறாங்களா, அது இதுவும் ஒன்று தான். எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,4 கோடி ரூபா இந்த திட்டம். எத்தனை மரம் வாங்கினாங்க, எவ்வளோ பலகை வாங்கினாங்க யாருக்கும் தெரியாது. போட்டு 1.5 வருஷம் தான் ஆகுது. இது துணை முதல்வரோட உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி 234 தொகுதியில் முக்கியமான தொகுதியாக இருக்கணும். அதுவும் மெரினா பீச் அவருக்கு வருது. இந்த மெரினா பீச்சை உலக தரம் வாய்ந்ததாக மாத்திரன்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு இப்போ 4.5 வருஷம் ஆகுது, ஒன்றுமே பண்ணல. குறைந்தபட்சம் இது ஒரு ஊனமுற்றோர்களுக்காக செய்யப்பட்டது. ஊனமுற்றோர்கள் கடலில் உள்ள காலை நினைக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இது செய்ய போகிறோம், 1,4 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்காக துணை முதல்வர் திறந்து வச்சாங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதை போர்க்கால அடிப்படையில் ரெடி பண்ணோம். ஒருத்தர் கால் உடஞ்சி கை உடஞ்சி ஊனமுற்றோர்கள் வர பாதையை நீங்கள் போர்க்கால அடிப்படையில் ரெடி பண்ணாமல் நீங்கள் என்றைக்கு செய்ய போகிறீங்க? இப்போ அடுத்து என்ன சொன்னீங்க? அடுத்து அங்கே பணமட்டையில் ஓலை போடுறீங்க, ஊர் ஃபுல்லாக செடி வைக்கிறீங்க. இதெல்லாம் யாருக்கு கேட்டால்? நல்லது செய்யணும்னா அதை கடைசி வரைக்கும் செய்யணும். 100 ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த 100 ரூபாய் திட்டம் கடைசி வரைக்கும் போகணும். இந்த அம்மா உணவகமாக இருக்கட்டும், மற்ற திட்டங்கள்லாம் நல்லா செயல்படுத்தினாங்க. செயல்படுத்தினா தான் திட்டம் மக்களுக்கு பயன்படும். பாமர மக்களுக்கு பயன்படுத்துகிற திட்டம். நாங்கள் தங்க நாற்கர சாலை கேட்கல. இது ஊனமுற்றோர்களுக்காக போடப்பட்ட திட்டம். கடைசி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணல. நீங்கள் சரியாக பண்ணால் நாங்கள் ஏன் சார் இன்னொருத்தங்களை தேட போகிறோம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறோம், அப்பா உடம்பு சரியில்லாத சூழ்நிலை இருக்கீங்க, அப்பாவை நல்லா பார்த்துங்க. தயவுசெய்து தொகுதியில் இந்த திட்டத்தை நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல, இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துங்க. நீங்களே திறந்து வைங்க, பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷப்படும். வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, இப்போ நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க இந்த பாதையினால். இதில் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு என்ன இஷ்யூ பெருசாக வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, வயசானவங்க கடற்கரைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வயசான காலத்தில் கடலில் கால் நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் நீங்கள் கொண்டு வந்து திட்டம் தானே. அதை நீங்கள் கொண்டு வந்து திட்டத்தை இப்படி பாலாக்கி வச்சுருந்தா சரி, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, கரெக்டாக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இது கரெக்டாக செய்யணும்ல. 1,4 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா அது எங்களோட வரி பணம் தானே. அதை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா? அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக செய்ய சொல்லணும்ல. இன்னும் ஒரு கோடி கூட செலவு பண்ண எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடல் கரை வரும், கடல் சீற்றம் வரும், இது பிடிங்கிட்டு போகும், எல்லாம் சரி தான். 2 வருஷமாக இதை பண்ண முடியாது அவங்களால. நீங்கள் எவ்வளோ செய்றீங்க? இப்போ நாளைக்கு அப்பா எங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, முதலமைச்சர் போகிறாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த ரோடு போடுறீங்களா? அப்போ இது செய்கிறதுக்கு என்ன? இது ஒரு ஊனமுற்றோர்களுக்காகவும் வயசானவங்களும் கடல் கரையை பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் கொண்டு வந்து திட்டம் தான். நீங்கள் கொண்டு வந்து திட்டத்தை நீங்களே கிடப்பில் போட்டால் எப்படி சொல்லுங்கள்? இதே அடுத்த கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா, இப்போ மாற்று கட்சி வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? இதை ஃபஸ்ட்டு பிடிங்க எங்கன்னா தூரம் போட்டுருவாங்க. தயவுசெய்து எது செஞ்சாலும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் 100 ஆண்டு கால திட்டமாக செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நன்றிங்க. தகவல் நன்றினா. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னென்று பார்த்தால் இந்த சேதமடைந்துள்ள மரப்பாதை பொறுத்தவரையுமே போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் எனவும், குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த துணை முதலமைச்சர் தொகுதியை இப்படி இருந்தால் மற்ற தொகுதிகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருப்பதாகவும், உடனடியாக இந்த மரப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் மூலம் தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் கோரிக்கையை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரவுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனிசாமி.